नमस्ते प्रिय छात्रों, लर्न विथ हेमा में आपका स्वागत है। दिस वीडियो इज़ मध्यमा लेसन 22 एसे फ्रॉम लेसन पाठ का सारांश। இதில் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா லெசனோட சம்மரி பார்க்க போகிறோம். மத்தியமா பேப்பர் 1ல் ரோமன் லெட்டர் 11ல் இந்த போர்ஷன் வரும். கத்திய அதாவது ப்ரோஸ் லெசன்ஸில் இருந்து சம்மரி எழுதணும். पाठ का सारांश लिखिए. இந்த வீடியோவில் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவோட சம்மரி பார்க்க போகிறோம். அந்த சம்மரி உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 206ல் இருக்கும் பாருங்கள். மொத்தமாக 10 லெசன் இருக்குது. அதில் 4 லெசனோட எஸ்ஸேயை எக்ஸாமில் கேட்பாங்க. நீங்கள் சாய்ஸில் ஏதாவது ஒன்று அட்டெம்ப்ட் பண்ணலாம். அதுக்கு 15 மார்க்கு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு முழுசாக ரீட் பண்ணுறேன், அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கேளுங்க. दक्षिण भारत हिंदी प्रचार सभा पाठ का सारांश. दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व की संस्था है. इसकी शाखाएं दक्षिण के चारों प्रांतों में आंध्र व तेलंगाना, कर्नाटक, केरल और तमिलनाडु में हैं. इन शाखाओं का प्रधान कार्यालय चेन्नई में स्थित है. गांधी जी ने इस संस्था की स्थापना सन 1918 में की. वे आजीवन इस संस्था के अध्यक्ष रहे. भारतीय भाषाओं के माध्यम से हिंदी सिखाने के लिए सभा ने कई पुस्तकों का प्रकाशन किया. सभा द्वारा हजारों की संख्या में हिंदी भाषा के कुशल प्रचारक निकल रहे हैं. दक्षिण की चारों प्रांतीय शाखाएं हिंदी की पत्रिकाएं प्रकाशित कर रहे हैं. केंद्र सभा से हिंदी प्रचार समाचार एवं दक्षिण भारत प्रकाशित हो रही हैं. इनके द्वारा आम जनता लाभान्वित होती है. गांधी जी के रचनात्मक कार्यक्रमों में हिंदी का प्रचार भी एक है. उनके सपनों को सभा साकार बनाती आ रही है. இப்போ एक्सप्लेनेशन. दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व की संस्था है. राष्ट्रीय महत्व की தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த संस्था है, அமைப்பு ஆகும். हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व की संस्था है. इस इंस्टीट्यूशन ऑफ नेशनल इम्पोर्टेंस. इसकी शाखाएं இதனுடைய கிளைகள் दक्षिण के चारों प्रांतों में தெற்கின் 4 பிராந்தியங்களில் மாநிலங்களில் ஆந்திர வ தெலங்கானா. வ அப்படின்னா அண்ட் அப்படின்னு அர்த்தம். ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலங்கானா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலங்கானா மாநிலம். கர்நாடகம், கேரளம் और तमिलनाडु में है மற்றும் தமிழ்நாட்டிலும் உள்ளது. इन शाखाओं का இந்த கிளைகளின் प्रधान कार्यालय முதன்மை அலுவலகம் சென்னை में स्थित है, சென்னையில் அமைக்கப்பட்டுள்ளது. गांधी जी ने इस संस्था की स्थापना என்றால் நிறுவுவது. காந்திஜி இந்த அமைப்பை நிறுவியது சன் வருடம் 1918 में की. 1918 வருடம் இந்த அமைப்பை நிறுவினார். வே ஆஜீவன் அவர் எப்பொழுதும். इस संस्था के இந்த நிறுவனத்தின் அத்தியக்ஷ ரஹே. அத்தியக்ஷ்னா இயக்குனர், டைரக்டர். He is forever the director of this organization. அவர் வாழ்க்கை முழுவதும் எப்பொழுதும் இந்த நிறுவனத்தின் இயக்குனர் ஆவார். புரிஞ்சதா? भारतीय भाषाओं के माध्यम से. भारतीय भाषाओं இந்திய மொழிகளின் மூலமாக. மாத்தியம் से மூலமாக, by means of. हिंदी सिखाने के लिए हिंदी கற்பிப்பதற்காக. சபா
कई पुस्तकों का प्रकाशन किया. कई पुस्तकों பல புத்தகங்களை பிரகாஷன் கியா அச்சிட்டு வெளியிடுறது, அதுதான் பிரகாஷன், பப்ளிஷ் பண்ணுறது. இந்திய மொழிகளின் மூலமாக ஹிந்தி கற்பிப்பதற்காக சபா பல புஸ்தகங்களை வெளியிட்டது. சபா துவாரா, சபாவின் மூலமாக ஹசாரோं की संख्या में, ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில், சங்கியானா எண்ணிக்கை, கவுண்ட், ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் ஹிந்தி பாஷா கே, ஹிந்தி மொழியின் குஷல் பிரச்சாரக், திறமையான சாரக், பிரச்சாரக்னா யார்? ஹிந்தி மொழியை பரப்புபவர்கள், போதிப்பவர்கள், டீச்சர்ஸ் ஆஃப் த லாங்குவேஜ், அவங்கள தான் பிரச்சாரக் சொல்லுவோம். ஸோ குஷல் பிரச்சாரக் நிக்கல் ரஹே ஹேன், நமக்கு கிடைக்கிறார்கள். சபா துவாரா हज़ारों की संख्या में हिंदी भाषा के कुशल प्रचारक निकल रहे हैं. दक्षिण की चारों प्रांतीय शाखाएं, दक्षिण की, தெற்கின், चारों प्रांतीय शाखाएं, நான்கு மாநில கிளைகள், हिंदी की पत्रिकाएं, हिंदी மொழியில் பத்திரிகைகள், செய்தித்தாள்கள், प्रकाशित कर रहे हैं, வெளியிடுகிறார்கள். அதாவது தெற்கில் உள்ள 4 மாநிலங்களின் கிளைகளிலும் ஹிந்தியில் பத்திரிகைகள் வெளியிடுகிறார்கள். கேந்திர சபா சே, சென்ட்ரல் ஆஃபீஸ், மைய அலுவலகத்திலிருந்து ஹிந்தி பிரச்சார் சமாச்சார் அப்படின்ற ஒரு பத்திரிகை, ஏவம் மற்றும் தக்ஷின் பாரத், தக்ஷின் பாரத்தும் ஒரு பத்திரிகை, 2 பத்திரிகை, हिंदी प्रचार समाचार ஒன்று, தக்ஷின் பாரத் ஒன்று, பிரகாஷித் ஹோ ரஹி ஹே, வெளியிடப்படுகிறது. இன்கே துவாரா, இந்த பத்திரிகைகளின் மூலமாக ஆம் ஜனதா, ஆம் ஜனதானா ஜென்ரல் பப்ளிக், பொதுமக்கள், லாபான்வித் ஹோத்தி ஹே, லாபான்வித்னா என்ன? பெனிஃபிட்டட், அதாவது நன்மை அடைகிறது. ஸோ இந்த பத்திரிகைகளை படித்து பொதுமக்களும் நன்மை அடைகிறார்கள். गांधी जी के रचनात्मक कार्यक्रमों में हिंदी का प्रचार भी एक है. गांधी जी के, गांधीஜியின் ரச்சனாத்மக், ரச்சனாத்மக் என்றால் கிரியேட்டிவ், ஆக்கப்பூர்வமான, காரியக்ரமோ மே, ப்ரோக்ராம்ஸ், காரியக்ரம் அப்படின்னா ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சிகளில், காந்திஜியின் ஆக்கப்பூர்வமான பல நிகழ்ச்சிகளில் ஹிந்தி கா பிரச்சார் பி ஏக் ஹே, ஹிந்தி மொழியை பரப்புவதும் போதிப்பதும் ஒன்றாகும். காந்திஜி பல ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சிகளை வடிவமைத்திருந்தார். அதில் ஒன்று ஹிந்தி மொழியை பரப்புவதும் போதிப்பதும் ஆகும். உன்கே சப்னோं को, அவருடைய கனவுகளை சபா சாக்கார் பனாத்தி ஆ ரஹி ஹே, இந்த சபை, ஹிந்தி பிரச்சார் சபை, சாக்கார் பனானா அப்படின்னா உண்மையானதாக்குகிறது. சாக்கார் பனானா மேக் ரியல், அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்து உண்மையானதாக்குகிறது. உன்கே சப்னோं को சபா சாக்கார் பனாத்தி ஆ ரஹி ஹே. ஒரு ஃபாஸ்ட் ரீகேப். दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व की संस्था है. इसकी शाखाएं दक्षिण के चारों प्रांतों में आंध्र व तेलंगाना, कर्नाटक, केरल और तमिलनाडु में हैं. इन शाखाओं का प्रधान कार्यालय चेन्नई में स्थित है. गांधी जी ने इस संस्था की स्थापना सन 1918 में की. वे आजीवन इस संस्था के अध्यक्ष रहे. भारतीय भाषाओं के माध्यम से हिंदी सिखाने के लिए सभा ने कई पुस्तकों का प्रकाशन किया. सभा द्वारा हजारों की संख्या में हिंदी भाषा के कुशल प्रचारक निकल रहे हैं. दक्षिण की चारों प्रांतीय शाखाएं हिंदी की पत्रिकाएं प्रकाशित कर रहे हैं. केंद्र सभा से हिंदी प्रचार समाचार एवं दक्षिण भारत प्रकाशित हो रही हैं. इनके द्वारा आम जनता लाभान्वित होती हैं. गांधी जी के रचनात्मक कार्यक्रमों में हिंदी का प्रचार भी एक है. उनके सपनों को सभा साकार बनाती आ रही है.
இந்த லெசன் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன். Knowledge is knowing what to say. Wisdom is knowing when to say it. Hope you like this beautiful quote. Take care until we meet in the next video. Dhanyavad. Shubhkamnaएं.